ஆழம் தெரியாம ஆள முடியாது. இறங்கி ஆழ்ந்தே பார்த்தலாம். எங்க நம்ம போலாம்? பானிபூரி கடை அங்க போயிடுவோம் சைட்டாவா. சருப்பு நமக்கு பெரிய டாக்கிங் ரோடு கிராஸ் பண்ணல. போரு ஆனா எஸ்ஆர்எஃப் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம ஸ்பீடு எங்க வேணா நம்ம வீரத்தை காட்டிடலாம். இந்த மண்ணு தண்ணியில கூட பூண்டு வந்துடலாம். சொல்லிட்டா பாருங்க, இதுல கூட நான் சொல்லிட்டா பூண்டு வந்துடலாம். ஆனா ஐயாடி போடு, பிரேக்க போடு. அம்மா பாவக்கா வாங்க சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். பாவக்கா கைஸ் இருங்க, பாவக்கா வாங்கிட்டு வந்துடுறேன். லாகரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும், லாகர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். போடா காய்ஸ், ஒரு வழியா பாவக்காய் வாங்கி பாத்துடா. ஐயா உளுந்து கிழந்து எவன் கேஸ் வாங்கி கொடுறாத போ. காய்ஸ் வீட்டுக்காரமா அம்மா சொன்ன பாவக்காயை வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். தம்பி வாங்கப்பா. ஸோ ஆஃப்டர் ஏ லாங் டைம் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்படியே யூடியூப்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாக்குறேன் நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன், நானும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிப்பேன். பண்ணி விட்டுருங்களேன், ஒரே ஒரு அமுக்கு கொஞ்சம் காமிக்கிறீங்களேன் ப்ளீஸ். என்னதுப்பா? ஐயோ வானா விட்டு எதோ வாழ போதா? நீ சொல்றதெல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கு ப்ரோ. ஆனா எங்க பானிபூரி சாப்பிடலாம்? எனக்கு ரொம்ப நாளா பானிபூரி சாப்பிடணும் காய்ஸ். என்னன்னு தெரியல, பானிபூரி டெம்ட் ஆயிடுச்சு எனக்கு. பானிபூரி சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன், ஆனா சாப்பிட முடியல. ஆஹா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி பூந்து தப்பிக்கணும்னு என்ன பார்த்து கத்துக்கங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே போனோம் ரீசெண்டா இப்ப திருப்பி இப்படி ஒரு பெண்ட் அவ்வளவுதான். இன்னொரு பெண்டோட அழகா போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு ஆட்டக்காரன் நான் ஊண்ட ஒரு நாள் எங்க நான் தனியா போய் சாண்டியே காணோம். எஸ்ஆர்எஃப் ஒரு கிலோ சரப்பு இந்த இடம் நான் அசிங்கப்பட்டி விட்டுச்சு ஒரு நாள். இந்த தண்டர்ல தான் இருந்தேன். இந்த இடத்துல எக்ஸாக்டா இங்கதான் உளுந்த மொட்டாலும் உளுந்த மழை டைம். அப்ப என்ன பண்ண, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இது கேட்டான், ஆதி அந்த பையன் பேரு இல்ல அவன் வந்துட்டு கேட்டான், இதுக்கு சைக்கிள் கேட்டான் ஓட்டலாம். சரி நானும் கொடுத்துட்டேன். ஓட்டிட்டு போயிட்டு வந்தான். பிரேக் அது வரைக்கும் லாக் ஆகும். அவன் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல, ஓரா பிடிச்சானா என்னன்னு தெரியல. பிரேக் அது பிடிச்சா லாக் ஆகும், லைட்டா இந்த மாதிரி பிடிச்சி விடுவோம். ஆக்சுவலா ஃபுல்லா பிடிக்காது, அதனால கொஞ்சம் சேஃபா இருந்துச்சு. மழை டைம் வரையா அவன் சொல்லி டைம் வச்சு அச்சு பிடிச்சிட்டு வந்தேன். ஒரு ஆட்டோ போயிட்டேன்னா டக்குன்னு நிறுத்திடான். நான் என்ன பண்ணேன்னு தெரியல, டக்குன்னு பெண்டு எடுத்து போயிட்டேன். பெண்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலா திரும்பக்குள்ள இப்படி இருக்கேன், பாதி இதுல இருக்கேன், பாதி காமரிங்ல இருக்கேன். டக்குனு ஸ்கூட்டி வந்துட்டேன். என்ன பண்ண தெரியல, அடிச்சா ரெண்டு பிரேக் ரெண்டும் ஒன்னா அழுத்திட்டேன். இழுத்து விட்டு அடிச்சு கீழே குப்புற கால் எல்லாரும் ஜாகர்னால அப்படியே ஆமை குடிச்ச மாதிரி படைக்கிறேன். பேருக்கு பேர பானிபூரி கடை டிஃபன் கிடையாது, பானிபூரி கடை நம்பி தான் வந்தேன். என்னன்னு புண்ணு அந்தாண்ட போயிடுவோம், அங்க இருக்க பானிபூரி கடை. ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்படி மோசம் பண்ணலாமா? இதனால அலையணும் தான் பாக்குறான். பாத்துக்கேன் பானிபூரி நீங்க சாப்பிடலாம்னு வந்தேன், சாப்பிட முடியல. டாகிஷ் நண்பர்கள்லாம் நிக்கிறாங்கடி. கௌஷிக் ரொம்ப நாளா நம்ம இதுல குறுக்க வரல. நம்ம டக்குனு ஸ்பீட் இருந்தாலும் இந்த கௌஷிக் குறுக்க வரல. ஃபர்ஸ்ட்லாம் ஆக்சுவலா நாங்க பீக் டைம் சார் இப்ப 8th 9th எல்லாம். ஆமா ஆக்சுவலா ஒரு 4 பேர் நாங்க. இந்த ரோடு அப்படியே பதறோம், நாங்க வரோம்னு நினைச்சாலும் இந்த ரோடு பதறோம். அவ்வளவு ஸ்பீடு போவோம். ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீட்லாம் இல்ல. எவனா ஒருத்தன் வண்டிக்காரன் சும்மா முறுக்கி காமிச்சு போனானா காலி அவங்க வாழ்க்கையை எடுத்துருவான்ல. எங்கேயா போயிட்டே இருப்போம், முன்ன விட்டுருவோம். அப்புறம் நாங்க 4 பேரும் இது பண்ணுவோம். ஒரு கிட்ட அங்க ஒரு வெள்ளக்கடை காலத்து இல்ல சார் மகேந்திரா, அதுகிட்ட இல்ல அது தாண்டி போயிடுவோம். எக்ஸாக்டா அந்த இது சொல்ல தெரியல, ஆனா நல்லா தூரமா போயிடுவோம்.
கிட்டத்தட்ட அந்த நம்பர் பிளேட் எங்களுக்கு ஒரு அளவு பிளர்ரா ஆகிற அளவுக்கு நல்ல பிளர்ரா ஆகிற அளவுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்க ஸ்பீட் எடுப்போம் இங்க இருந்து. அதே ஸ்பீட மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருப்போம். நாங்க எடுக்கிற ஸ்பீட்ல சல்லுன்னு கிராஸ் பண்ணுவோம் அவனை. தலைவன் எடுத்துருவானுங்க எல்லாம் அனுப்பானுங்க அதோட